எனக்கும் தலைவர் தான் வேணும் ஒரு நிர்பந்தம் வந்தா வேற வழி இல்லை, பைலோ செல்லுது, நீங்க தேர்தல் நடத்துங்க. அதாவது வாக்களிப்பின் மூலம் தலைவரை தெரிவு செஞ்சிடுங்க. அந்த தலைவர் என்ன செய்வார், அதுக்கு பிறகு உள்ள அவருக்கு தேவையான செயலாளர் பொருளாளர் போட்டுக்கொள்வார். அதுக்கு பிறகு நீங்க யாரும் சொல்லப்படாது, சார் அவன் அவருக்குரிய செயலாளர் போட்டுட்டான், அவனுக்குரிய பொருளாளர் அவன் அப்படித்தான் போடுவான். எலெக்ஷன் வைக்கிறது நான் பொதுமக்கள் இவரை தான் தெரிவு செய்யறோம், அவர் தான் அதுக்கு பிறகு அவருக்குரிய ஆளை தெரிவு செய்வார். அதுல நம்ம பிறகு மாற்றுக்கிறதுக்கு செய்யப்படாது. சரி, இப்போ பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியினால் இன்று ஆர்டிஎஸ் எமது கிராமத்துக்கான சேவை செய்கின்றது கிராம அபிவிருத்தி சங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் உண்மையிலேயே ஒரு ஆளுமை மிக்க ஒரு திடகாத்திரமான ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எங்களுடைய அரபத் நானா அவர்கள் இன்ஷா அல்லாஹ். அவருடைய சேவை பற்றி இன்ஷா அல்லாஹ், அவர் இந்த காலத்திலே செய்யக்கூடிய சேவைகள் பற்றி இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு சிறிய உரையை ஊட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக். வ கால நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லம் யஸ்குருன் நாஸ வலம் யஸ்குருல்லாஹ். மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவனுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்த மாட்டான் என்ற பொன்மொழி ஊடாக முதற்கணம் இதை தலைமை தாங்கி நடாத்திய ஆடியோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து பழைய ஆடியன்ஸ் தலைவர் ராஜ்மஜம் அவர்கள், தற்போது பிரதேச சபை உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டமாக என்னுடைய வேட்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் என்னை அதிக வாக்கு மூலமாக என்னை தேர்வெடுத்த மக்களுக்கு அனைவருக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்னை நம்பி வாக்களித்த வாக்குக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கிராமத்துக்கு என்னால் முடிந்த அளவு அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களால் எதனை கொண்டு வந்து அபிவிருத்தி செய்ய முடியுமோ அத்தனை விடயங்களிலும் அதில் நான் பாடுபடுவேன் என்பதனை உங்களுக்கு முன்னால் உறுதிமொழி அளிக்கின்றேன். அதே போன்று சில விமர்சனங்கள் என்னில் மீது இருந்தது. நான் வெளியூராக பைசனார் அப்படி அங்கே கல்யாணம் முடிச்சிருக்கின்றார், அவர்களை எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த காரணத்துக்காக வேண்டி சில விஷயங்களை நான் இதை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையில் நான் கல்யாணம் முடித்து பைசனாருக்கு 5 வருட காலமாக என்று 5 வருட காலங்கள் கிட்டத்தட்ட இருக்கும். அந்த 5 வருட காலங்களில் என்னுடைய பங்களிப்பு இந்த மண்ணுக்காக என்னவென்று ஓரிரு சில பேருக்கு மாத்திரமே அறிந்தவர்கள். அதனை தெளிவுபடுத்துகிற கட்ட தேவை இந்த இடத்தில் இருக்கின்றது. உண்மையில் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றும் 2015 நாங்கள் உருவாக்கப்பட்ட எங்கள் இருப்ப மோலை அவர்கள், நவாஸ் மோலை, ஹசாலி மோலை, அரஃபத் சமுர்த்தி அனைவர்களால் ஒன்றிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ நைவா. அதில் எல்லாருடைய பங்களிப்பும் உண்டு. உண்மையில் அப்படியான ஒரு என்ஜிஓவை நாங்கள் என்ன நடுவத்தை இனங்கண்டு நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது நைவா. அதன் மூலமாக எங்களுடைய அர்ப்பணிப்புகள் ஏராளமானது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாங்கள் அதன் மூலமாக எடுத்தப்பட்ட அபிவிருத்தியில் டைஃபூன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு கொரோனா டைமில் நாங்கள் எல்லாருக்கும் நிவாரண இதுகள் எங்களோட சங்கத்தால் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். அது சிரமதான கேமி பப்ளிக் பில்டிங்கில் நம்முடைய
ஜிஎஸ் அந்த கட்டிடத்தில் வந்து நான் சிரமதான வேலை செய்து கொடுத்திருக்கின்றோம். 3-4 சிரமதானங்கள் எங்களுடைய இதுகள் நைவலால் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதே போன்று அதுக்கான உட்கட்டமைப்பு வேலைகளை செய்து கொடுத்திருக்கின்றோம். மற்றும் அதுக்கான சுற்று வேலிகளை நாங்கள் நைவா மூலமாக அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று நீரிணைப்புகளை நாங்கள் அதுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினங்கள் நாள் 3 எங்கள் நைவா ஊடாக நாங்கள் நடத்திருக்கின்றோம். அடுத்து ஜனாசா எக்யூப்மெண்ட் ஸ்டோர் ஓப்பனிங். உண்மைக்கு நாங்கள் ஜனாசா அந்த கட்டடத்துக்காக மிகவும் பாடுபட்டு எங்களுடைய இளைஞர்கள் மற்றும் தனவந்தர்கள் மூலமாக வெளிநாட்டு நண்பர்கள் இன்று இருபமொழி அவர்கள் மூலமாக நிறைய இதுகள் வந்து இன்று கஷ்டத்துக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஜனாசா கட்டணங்கள். பல லட்சங்கள் அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு தனவந்தர்கள் மூலமாக நாங்கள் கொண்டு வந்த நைவா ஊடாக கொண்டு வந்தது இருக்கின்றோம். அதுக்கான அபிவிருத்தி, அதுக்கான டூல் வசதிகள் அனைத்தும் உண்மைக்கு ஒரு காலத்தில் ஜனாசா அவ்வளோ கஷ்டமாக இருந்த ஒரு வீட்டில் பேத்து மண்வெட்டிகள் சவல் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதை மாற்றி அமைக்க வேண்டும் ஒரு தூர நோக்கு சிந்தனையில் உருவாக்கப்பட்ட ஜனாசா கட்டிடங்கள். அதே போன்று ப்ரைஸ் கிவிங் செரிமனி இது நடத்தியிருக்கின்றோம். அதாவது ஸ்கூலில் 3 ஃபங்க்ஷன் செய்து கொடுத்திருக்கின்றோம். அதுக்கான ப்ரைஸ் ஏற்பாடு ஓலெவல் ஸ்காலர்ஷிப் அதுகளுக்கான ஏற்பாடு செய்யணும். சக்கரையா வித்தியாலயத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று ஆயிஷா பள்ளிக்கான அந்த போட் இதுகள் நாங்கள் எங்களுடைய சங்கத்தால் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று கிரவுண்டுக்கு அதிகமான சேவைகளை எங்களுடைய நைவோட பங்களிப்பு அனைத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று அதுக்கு போட்டின் செய்து நாங்கள் அடித்து கொண்டிருக்கின்றோம். பெயர் பலகை, ஜனாசாவுக்குரிய பெயர் பலகை நாங்கள் அடித்து கொடுத்திருக்கின்றோம். அடுத்தே வந்து என்பிஎலுக்கான இப்போ நடந்த அதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் நாங்கள் அதுக்கான ஒரு ஏற்பாடு நாங்கள் செய்து கொண்டோம். இவ்வாறான பல சேவைகளுடைய நான் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் நான் அனுபவத்துக்காக முன்னெடுக்கப்பட்ட சேவைகள் இது அனைவர்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. உண்மையில் அந்த நோக்கத்தூடாக என்னுடைய நீங்கள் நம்பியவாறு நான் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆலோசனை அடிப்படையில் நான் செயற்படுவேன் என்று உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன். அதே போன்று இன்று இளைஞர்கள் அதிகமானவர் இந்த சமுதாயத்துக்காக முன்வருகின்றார் அபிவிருத்தி செய்வதற்காக. ஆனால் ஒரு சில பேர்கள் அது முட்டுக்கட்டையாக இருந்து விடுகின்றார்கள். நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டாம். நீங்கள் முட்டுக்கட்டாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் சோர்வடைந்து விடுகின்றோம். ஆனால் முதுகெலும்புகளாக இருங்கள். நாங்கள் நிமிர்ந்து செல்வோம். அபிவிருத்திக்காக நான் ஏற்பாடுகள் அனைத்தையும் இந்த சமுதாயத்துக்காக நான் செய்து வருவோம். மீண்டும் ஒரு முறை அனைவரும் ஒத்துழைப்புடன் அனைவருடைய ஆலோசனை அடிப்படையில் நாங்கள் இன்ஷால்லா நிர்வாகம் அமைக்க இருக்கின்றது. மிக விரைவில் அனைவரும் ஒன்று கூடி நிர்வாகத்துக்கான அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். உண்மையை யாரும் எந்த எதிர்ப்பும் இல்லாத ஒரு நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும். அவ்வாறு எதிர்ப்புகள் அதுக்குள்ளே நாங்கள் நிர்வாகத்தில் அப்படியான ஆட்களை தேர்ந்தெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நிர்வாகம் ஒழுங்கான ஆரோக்கியமான நிர்வாகமாக இயங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்படி இல்லாமல் நல்ல ஒரு நிர்வாகத்தை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை எனக்காக வாக்களித்து அதுக்கான பாடுபட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் வ அஹ்ஸனு ஜஸா. மாஷா அல்லாஹ் இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சிருந்தார், தலைவர் சொல்லியிருந்தார். இன்ஷா அல்லாஹ் இவரோட நம்மளோட அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதன் மூலமாகத்தான் அவரால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றதை கேட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டத்தை முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.